குட் மார்னிங் பிள்ளைகள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்கே பிஎஸ்டி யூடியூப் சேனலில் வந்து பிஎஸ்டி ப்ராக்டிக்கலில் உள்ள எல்லா செய்முறைகளுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் தியரி பக்கம் போகலான்னு பார்த்துருக்கோம். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து தேர்ச்சி தேர்ச்சி 1லேருந்து கடைசி வரைக்கும் உள்ள எஸ்ஏ கேள்விகளை நான் உங்களுக்கு தொகுத்து விளங்க போகிறேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நிறைய சப்போர்ட் தாங்க, உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களான வீடியோஸை நான் உங்களுக்கு தருவேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது பயோடெக்கில் வந்து முதல் பாடமான வானிலை காரணிகள். சரி, வானிலை காரணிகளை பற்றி அதில் வரக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய எஸ்ஐக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரைட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற என்ன கட்டமைப்பு என்ன பார்க்க போகிறோன்னா, மலைவீழ்ச்சியின் சாதகமான செல்வாக்கு. மலைவீழ்ச்சியுடைய சாதகமான செல்வாக்கு பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ரைட். புள்ளி ஒரு எஸ்ஐக்கியை நம்ம எழுத போகிறோம்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. முதலாவது நாம் அந்த எஸ்ஐக்கியில் காணப்படுகிற ஒரு மெயின் கருத்தை அதாவது கருப்பொருள் எடுத்து அந்த பொருளுக்கான நீங்கள் விளக்கத்தை, அதாவது அறிமுகத்தை கொடுக்கணும். கொடுத்த பகுதி என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பதிவிட்டு அதுக்கான விளக்கங்களையும் கொடுக்க போகிறீங்க. ரைட். எஸ்ஐக்கியை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, டைம், அதாவது நேரத்தை சரியாக யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் எவ்வளோ டைம் ஒதுக்கி நாம் செய்கிறது தான் எக்ஸாம்பிள் செய்யப்போ நம்ம முதல் வேலையாக இருக்கணும். அதாவது நம்ம நேர முகாமைத்துவம்னு இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். அதுதான் நம்ம எக்ஸாமில் நல்ல ஸ்கோரை வந்து எடுக்கிறதுக்கு துணையாக இருக்கும். சரி, ரைட். முதலாவது நம்ம ஒரு எஸ்ஐ கேள்வி எழுதும்போது அந்த எஸ்ஐ கேள்வியில் வர ஒரு மெயின் கருத்தை நம்ம எடுத்துக்கணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மலைவீழ்ச்சியின் சாதகமான செல்வாக்குகளை விவரிக்குக. இதுதான் அந்த கேள்வியாக இருக்குது. நீ பார்க்க போகிற கேள்வி இதுதான். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இது என்னோட மெயின் கருத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலைவீழ்ச்சி. நீங்கள் அறிமுகத்தை என்ன கொடுக்க போகிறீங்க, மலைவீழ்ச்சி என்றால் என்னங்கிறது நீங்கள் முதல்ல கொடுக்க போகிறீங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைவீழ்ச்சி என்னென்னா, முகில்களில் இருந்து 0.5 மில்லிமீட்டர் தொடக்கம் 5 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட விட்ட பருமனை கொண்ட நீர்த்துளிகள் புவி மீது வீழ்தல் மலைவீழ்ச்சி எனப்படும். அப்போ இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டு தான் மலைவீழ்ச்சியினுடைய செல்வாக்கை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதான் இல்லையா? அப்போ மலைவீழ்ச்சி என்பது முகில்களில் இருந்து அந்த எத்தனை பருமன் விட்டம் 0.5 மில்லிமீட்டர் தொடக்கம் 5 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட விட்ட பருமனை கொண்ட நீர்த்துளிகள் புவி மீது வீழ்தல் மலைவீழ்ச்சி எனப்படும். அப்போ இது கொடுத்தீங்கன்னா அந்த கேள்விக்கான அறிமுகம் ஓகே. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, ஒவ்வொன்று இந்த கேள்வியில் வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் போட்டு அந்த பாயிண்ட்டுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ரைட். முதலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீர் கிடைத்தல். அதாவது நம்ம மலைவீழ்ச்சி கிடைக்க பெறும்போது தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீர் கிடைக்கப்படுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும்போது தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீரானது தாவர வளர்ச்சிக்கு கிடைக்கின்றது. போதுமான நீர் கிடைக்கப்பெறுவதால் தாவர வளர்ச்சிக்கு தேவையான போஷணை பொருட்களையும் கனிப்பொருட்களையும் தாவரமானது மண்ணிலிருந்து கரைசல் நிலையில் பெற்றுக்கொள்கின்றது. இதனால் தாவர வளர்ச்சி சிறப்பாக காணப்படும். அதனாலயா அப்போ ஒரு பிரதேசத்துக்கு வந்து சிறப்பான மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும்போது அப்போ தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீரும் இது கிடைக்கப்பெறும். அப்போ தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீர் கிடைக்கப்பட்டுச்சுன்னா அந்த மண்ணில் உள்ள கனிப்பொருட்கள் அந்த மழை நீரில் கரைந்து தாவர வளர்ச்சிக்கு தேவையான போஷணை பதார்த்தங்களையும் கனிப்பொருட்களையும் தாவரமானது நீரை அகத்துறிஞ்சதன் மூலம் என்னது அந்த மண்ணில் காணக்கூடிய போஷணை பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும். அப்போ தாவரம் வந்து நீரை பெற்றுக்கொள்கிற அதே சமயம் மண்ணில் காணக்கூடிய போஷணை பதார்த்தங்களையும் இது பெற்றுக்கொள்ளுது. அவை இது வந்து தாவர வளர்ச்சிக்கு வந்து சிறப்பாக அமையுது. அவை மலைவீழ்ச்சி வந்து தாவர வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது. ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, மலைவீழ்ச்சி கோலத்துக்கு அமைய பயிற்சியை மேற்கொள்ளு. அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து மலைவீழ்ச்சி கோலத்துக்கு அமைய பயிற்சியை மேற்கொள்ளு. இது எப்படி பார்த்தோம்னா, ரைட், இலங்கையில் பயிற்சியானது மலைவீழ்ச்சி கோலத்துக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரிந்தானே. பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பிரதான 3 முறைகளில் வந்து இலங்கைக்கு மலைவீழ்ச்சி கிடைக்கிது. முதலாவது பருவக்காற்று மலை மூலம் கிடைக்கிது, அப்புறம் மேற்காவை மலை மூலம் கிடைக்கிது, அப்புறம் சூறாவளி மலை மூலம் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா போகங்களுக்கு அமைய நம்ம வகைப்படுத்த முடியும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மேற்காவை பார்த்தீங்கன்னா ரைட் முதலாம் இடைப்பருவ காற்று பருவம் இது வந்து மார்ச் டு ஏப்ரல் வரை கிடைக்கும். அடுத்து தென்மேல் பருவ காற்று பார்த்தீங்கன்னா மே தொடக்கம் செப்டம்பர் வரை கிடைக்கப்படுது. அப்புறம் மேற்காவை பார்த்தீங்கன்னா அக்டோபர் தொடக்கம் நவம்பர் வரை கிடைக்கும்.
அப்புறம் வடகில் பருவக்காற்று பார்த்தீங்கன்னா டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா சிறுபோகம் பெருபோகம் இளைஞர் பார்த்தீங்கன்னா சிறுபோக விளைச்சல் அப்புறம் பெருபோக விளைச்சல் இந்த மாதிரி 2 பருவங்களில் இளைஞர்ல பயிற்சி மேற்கொள்ளப்படுது. இல்லை சிறுபோகம் பார்த்தீங்கன்னா மார்ச் தொடக்கம் செப்டம்பர் வரை இருக்கும். அதாவது முதலாம் மேற்காகவே மார்ச் ஏப்ரல் தொடக்கம் மற்றும் மே தொடக்கம் செப்டம்பர். அப்போ மொத்தம் சொன்னோம்னா முதலாம் மேற்காவையும் தென்மேல் பருவக்காற்றை சேர்த்தோம்னா அது என்ன சொல்லுவோம், சிறுபோகம்னு சொல்லுவோம். அதாவது மார்ச் டு செப்டம்பர் வரை என்ன கிடைக்க போகுது, சிறுபோகம் கிடைக்க போகுது. எதையுமே சேர்த்தோம்னா முதலாம் இடைப்பருவத்தையும் அதாவது முதலாம் மேற்காவையும் தென்மேல் பருவக்காற்றை சேர்த்தோம்னா அது சிறுபோகம். அதாவது மார்ச் டு ஏப்ரல் மே செப்டம்பர். அப்போ மார்ச் தொடக்கம் செப்டம்பர் வரை சிறுபோகம் கிடைக்கப்படுது இல்லைங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பெருபோகம் பார்த்தீங்கன்னா அதாவது 2ஆம் மேற்காகவையும் வடகில் பருவக்காற்றை சேர்த்தோம்னா அதை நம்ம சொல்லுவோம் பெருபோகம்னு சொல்லுவோம். ரைட். இல்லை பார்த்தீங்கன்னா பெருபோகம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தொடக்கம் பிப்ரவரி மாதங்களில் வந்து நிறைய போகுது இலைக்கு பெருபோகம் கிடைக்க போகுது. அதாவது 2ஆம் மேற்காகவையும் அதாவது அக்டோபர் நவம்பர், அதே மாதிரி வடகில் பருவக்காற்று டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி இந்த 2 பருவங்கள் சேர்த்தும் போது நமக்கு இலைக்கு பெருபகம் கிடைக்கப்படுது. சரியா? மலைவீழ்ச்சி கோலத்துக்கு அமைய பயிற்சிகை மழை கிடைக்கக்கூடிய அந்த பருவங்களுக்கு அமைத்தான் இளைஞர் பயிற்சிகைக்கான கோலங்கள் கிடைக்கப்படுது. பார்த்தீங்கன்னா சிறுபகம் பெருபகம்னு 2 முறைகளில் இளைஞரில் பயிற்சிகையை மேற்கொள்றாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீரேந்தும் பிரதேசங்களுக்கு நீர் கிடைத்தல். ரைட். இந்த பாயிண்ட்டுக்கான விளக்கத்தை நான் எப்படி கொடுக்கலாம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குறித்த ஒரு பிரதேசத்துக்கு சிறப்பான ஒரு மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது அந்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய அந்த நீர்நிலைகள் இருக்கலாம், ஆறுகள் இருக்கலாம், குட்டைகள் இருக்கலாம், ஏரிகள் இருக்கலாம், இந்த குளங்கள் இருக்கலாம். இந்த குளங்களுக்கு எல்லாமே என்னது மலைவீழ்ச்சி மூலமானது நீர் கிடைக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மலைவீழ்ச்சி ஒரு பிரதேசத்துக்கு மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது அந்த நிலத்தில் விழக்கூடிய நீர் கீழ்வடிதல் ஆழ்கீழ்வடிதல் ஆழப்பூசுதல் போன்ற செயல்முறைகள் உட்பட்டு நிலக்கீழ் ஊற்றுக்களுக்கும் நீரை கொடுக்குது. நீரேந்தும் பிரதேசங்களுக்கு நீர் கிடைக்கிறது பிரதான காரணம் யாரு? மலைவீழ்ச்சி தான். அப்போ இந்த மழை பொழிவு நேரத்தான் இந்த பிரதேசங்களுக்கு நீரேந்தும் பிரதேசங்களுக்கு நீர் கிடைக்கப்படுது. ஓகே. நிலக்கீழ் நீர் அதிகரித்தல். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மலைவீழ்ச்சி சிறப்பாக கிடைக்கப்பெறும் போது நிலத்தில் விழும் நீரானது மண்படையின் ஊடாக கீழ்வடிதல் கீழ்வடிதல் ஆழப்பூசிதல் போன்ற செயல்முறைகளுக்கு உட்பட்டு நிலக்கீழ் நீர் மட்டத்தை அடைவதால் நிலக்கீழ் நீர் அதிகரிக்கின்றது. பார்த்தீங்கன்னா ஒரு பிரதேசத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளில் ஒரு சிறப்பான மழைவீழ்ச்சி கிடைக்கும் போது அதை பொழியக்கூடிய மழை நீரானது அந்த மண்படைகளில் கீழ்வடிதல் கீழ்வடிதல் ஆழப்பூசிதல் போன்ற செயல்முறைகளுக்கு உட்பட்டு கீழ் சென்று அந்த நிலத்துக்கு அடியில் உள்ள நிலக்கீழ் ஊற்றுக்களை சேரும். அதாவது நிலக்கீழ் நீர்மட்டத்தை அடையும் போது நிலக்கீழ் நீர்மட்டம் உயரும். அப்போ நிலக்கீழ் நீர்மட்டம் அதிகரிச்சுன்னா நிலக்கீழ் நீருடைய அளவு அதிகரிக்க போகுது. அவை நிலக்கீழ் நீர்மட்டம் பிரதானமாக அதிகரிக்கும்னா அந்த பிரதேசத்துக்கு குறித்த ஒரு பிரதேசத்தில் நிலக்கீழ் நீர்மட்டம் சிறப்பாக இருக்கணும்னா அந்த பிரதேசத்தில் சிறப்பான மழைவீழ்ச்சி கிடைக்கப்படும். அப்போ ஒரு பிரதேசத்தில் சிறப்பான மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது நிலக்கீழ் நீர்மட்டம் உயர்வாக காணப்படும். ஓகே. ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா தரமான புல் உற்பத்தி அதிகரித்தல். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை விலங்கு அதே மாதிரி கால்நடைகளை வளர்க்கக்கூடிய புல்நிலங்களில் புல்நில பகுதிகளில் புல்நில பிரதேசங்களில் சிறப்பான ஒரு மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது என்ன நடக்கும்னா அந்த புல்கள் வளர்றதுக்கு தேவையான போதுமான அளவு நீர் கிடைக்கப்பெறும். போதுமான அளவு நீர் கிடைக்கப்பெற்றாலே நடக்கும் அந்த புல் உற்பத்தி சிறப்பாக காணப்படும். அப்போ புல் உற்பத்தி சிறப்பாக காணப்படுச்சுன்னா அந்த இடத்துல மேற்கொள்ளக்கூடிய கால்நடை வளர்ப்பு பண்ணை வளர்ப்பு சென்முறை சிறப்பாக காணப்படும். அப்போ கால்நடை பண்ணை வளர்ப்பு சிறப்பாக காணப்படுச்சுன்னா அது கிடைக்கிற அந்த கால்நடை மற்றும் பண்ணை விலங்குகளுக்கு தரமான புல் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா மலைவீழ்ச்சி கிடைச்சின்னா புல் உற்பத்தி சிறப்பாக காணப்படும். புல் உற்பத்தி சிறப்பாக காணப்பட்டால் பண்ணை விலங்குகளுக்கு தரமான புல் உற்பத்தி கிடைக்கப்பெறும். இதனால் பண்ணை உற்பத்திகள் அதிகரிக்கும். அது பாலாக இருக்கலாம், இறைச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த பண்ணை உற்பத்திக்கு அதிகரிக்க இந்த புல் உற்பத்தி செல்வாக்கு செலுத்தும். புல் உற்பத்தியும் சிறப்பாக இருக்கிறதுக்கு மலைவீழ்ச்சி கட்டாயமாக இருக்கணும். அப்போ மலைவீழ்ச்சி சிறப்பாக கிடைக்கப்பெறும் போது குறித்த ஒரு பிரதேசத்தில் தரமான புல் உற்பத்தி கிடைக்கப்பெறும். ஓகே. ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் போஷணை பதார்த்தங்களை பெறுவதற்கு பங்களிப்பு செய்தல்.
போஷணை பதார்த்தங்களை பெறுவதற்கு பங்களிப்பு செய்யும். நான் முதலே பார்த்தோம். ரைட். பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தனக்கு தேவையான போஷணை பதார்த்தங்களை நீர்க்கரச நிலையிலேயே பெற்றுக்கொள்கின்றது. எனவே மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது மண்ணில் காணப்படும் போஷணை பதார்த்தங்கள் மழை நீரில் கரைந்து தாவரமானது தனக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ளும் போது அதனூடாகவே போஷணை பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்கின்றது. நான் முதலே சொன்னேன். அப்போ ஒரு பிரதேசத்துக்கு சிறப்பான முக்கியமாக சொல்லப்போனால் விவசாய நிலங்களுக்கு சிறப்பான மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது அந்த மண்ணில் உள்ள விவசாய இடத்துல உள்ள மண்ணில் உள்ள அந்த போஷணை பதார்த்தங்களும் கனிப்பொருட்களும் மழை நீரில் கரையும். மழை நீரில் கரையும் போது அந்த தாவரம் நீரை பெற்றுக்கொள்ளும் போது அப்போ தனக்கு தேவையான நீரை தாவரம் மண்ணிலேருந்து பெற்றுக்கொள்ளும் போது வேர் மயினூடாக நீரை பெற்றுக்கொள்ளும் போது அந்த நீரினூடாகவே போஷணை பதார்த்தங்களும் கனிப்பொருட்களும் தாவரத்துக்கு கிடைக்கப்படும். அப்போ தாவர வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த மழைவீழ்ச்சி சிறப்பாக செலுத்துது. அதே சமயம் அந்த மழை பொழிவு சாக்கில் நடக்குது, போஷணை பதார்த்தங்களும் அந்த நீரில் கரையிறனால தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீரை தாவரம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த நீரினூடாக போஷணை பதார்த்தங்களும் கனிப்பொருட்களும் தாவர வளர்ச்சி பதார்த்தங்களும் எல்லாமே அந்த நீர் தாவரத்துக்கு கிடைக்கப்படுது. அப்போ இதனால போஷணை பதார்த்தங்களை பெற்றுக்கொள்வதுக்கு மழைவீழ்ச்சி முக்கிய காரணியாக இருக்குது. காரணம் என்னென்னா போஷணை பதார்த்தங்கள் கரையணும்னா கட்டாயம் நீர் வேணும் இல்லையா? போஷணை பதார்த்தங்கள் கரைச்சல் நிலையில தான் தாவரங்கள் பெற்றுக்கொள்ளுதுன்னா அந்த போஷணை கரைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு மழைவீழ்ச்சி கிடைக்கணும். மழைவீழ்ச்சி கிடைச்சின்னா அந்த மண்ணில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் அந்த நீரில் கரைஞ்சினா அந்த தாவரம் அந்த நீரை அகத்துறிஞ்சும் போது நீரோட சேர்த்து போஷணை பதார்த்தங்களையும் கனிப்பொருட்களையும் தாவரம் பெற்றுக்கொள்ளும். அப்போ தாவர வளர்ச்சிக்கு தேவையான பொருத்தமான அந்த பதார்த்தங்கள் போஷணை பதார்த்தங்களும் கனிப்பொருட்களும் தாவரத்துக்கு கிடைக்கப்பெறும் போது தாவர வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்களை வச்சு நீங்கள் விளக்குனீங்கன்னா சிறப்பான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் பண்படுத்தல் இலகுவாதல். அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் அதாவது வறட்சி நிலக்கூடிய காலநிலை நிலத்தை பண்படுத்துறது ரொம்ப கடினம். ஏன்னா மண்ணில் உள்ள நீர் அளவு குறைஞ்சினா மண் இறுக்கம் அதிகரிக்கும். மண் இறுக்கம் அதிகரிச்சுன்னா நம்ம பண்படுத்துறது மண் இறுக்கம் அதிகரிக்கும். மண் இறுக்கம் அதிகரிச்சுன்னா நம்ம பண்படுத்தும் போது ரொம்ப கடினமாக இருக்கும். அவை அந்த நேரத்தில் ஒரு சிறிய ஒரு மழைவீழ்ச்சி கிடைச்சின்னா அந்த மண்ணோட இறுக்கத்தன்மை அப்படியே குறையும். காரணம் என்னென்னா அந்த ஈரத்தன்மை அதிகரிக்கும். ஈரத்தன்மை அதிகரிச்சுன்னா பிள்ளைகள் அந்த மண் இலகுவடையும். அதாவது அதோடைய இறுக்கத்தன்மை குறைந்து மண் இலக்கமடையும். அப்போ இலகுவாக நாம் மண் பண்படுத்தலை மேற்கொள்ள முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மண் ஒரு இலகுவாக இருக்கிறனால மழை பொழிந்தால் மண் இலகுவாக இருக்கும். அப்போ மண் இலகுவாக இருக்கிறனால அந்த மண் பண்படுத்தல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது அந்த மண் பண்படுத்தல் உபகரணங்களுக்கு இருக்கக்கூடிய சேதங்களும் குறைவடையும். அதே சமயம் குறைந்த ஒரு நேரத்தில் வலுவரையும் குறைவாக அது வலு குறைவான வலு வழங்கி நம்ம நிலத்தை இலகுவாக பயன்படுத்த முடியும். அதனால் எப்படி அப்போ இந்த விஷயங்கள் இருக்குன்னா ஈஸியாக இசைக்கு நம்ம எழுத முடியும். ஓகே, இசை கேள்வியை எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் தான். அவை நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சரியான விளக்கத்தை கொடுங்க. அதே மாதிரி பொருத்தமான விளக்கத்தை கொடுத்தாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான வேர்ட்ஸ்களை மட்டும் போட்டு அவர் முக்கியமான என்ன சொல்ல அந்த பாயிண்ட்டில் என்ன சொல்ல வராங்களோ அதை லேசாக விளக்குனீங்களே உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரி, ஓகே பிள்ளை. இவை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணி எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸுகளை போடுங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸை போட்டு போதுமான அளவுக்கு விளக்குங்க. சரி, டைமை செட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எழுத முடியும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய போகிற கேள்வியினுடைய அந்த கருப்பொருள் எடுத்து அந்த பொருளுக்கான விளக்கத்தை அறிமுகத்தை நீங்கள் கொடுத்தா நீங்கள் எஸ்ஸேக்கு ஆரம்பிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகத்துக்கு மட்டும் 20 புள்ளிகள் கிடைக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸை விட விளக்கத்துக்கு தான் மார்க்ஸ் கூட. அது விளக்குங்க பிள்ளைகள், பாயிண்ட்ஸை விட விளக்கத்துக்கு தான் மார்க்ஸ் கூட. அது விளக்கத்தை நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான பாயிண்ட்ஸை போட்டு நீங்கள் எழுதலாம்.